வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடக்கிறதுனால ஒரு நன்மையும் இல்லை, ஒரு சுகமும் இல்லை, ஒரு ஆரோக்கியமும் இல்லை, சமாதானமும் இல்லை. இந்த நிலையை மாற்ற அந்த சர்ப்பத்தை தம்முடைய பட்டயத்தால வெட்டி போட, சத்ருவின் தலையை நசுக்க, சத்துருக்களை முனையற்று போக பண்ண என் கர்த்தர் வருவார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி அவர் வருவார், அவர் வருவார். ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னொரு புல்லு கூட முளைக்கலையே ஆண்டவரே, ஒரு நன்மையுமே நான் பார்க்கலையே. ஆனா ஜோம் பண்ணு வச்சுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற அவர் வருவார். ஏசாயா 27:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை தமது பட்டயத்தாலே கர்த்தர் என்ன செய்வாரா? தண்டிப்பார். அந்த வலு சர்ப்பத்தை என்ன செய்வாரா? கொன்று போடுவார். அவர் வருவார். ஒருபோதும் வலு சர்ப்பம் என் ஆண்டவரை கொலை செய்ய முடியாது. என் ஆண்டவர் தான் அதனுடைய தலையை நசுக்கி விட்டார். ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி. ஆனா அந்த பெரிய செய்தியை எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி உங்க மத்தியில சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அது 2 வாரங்களாகவே இந்த வார்த்தைகளை கொண்டுதான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். புல் கூட முளைக்காதபடிக்கு வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடத்திலே அதிசயங்களை நடப்பிக்க அவர் வருவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். நன்மை முளைக்கும், நன்மை சொல்றவங்களை நான் பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்துல, சொல்றவங்களை மனதார பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஒண்ணு, இதெல்லாம் ஃபெய்த் ஆக்ஷனுங்க. ஆமென். இதெல்லாம் நன்மை முளைக்கும். நீங்க இப்படி சொல்லும் போது உங்க விசுவாசத்தையும் சொல்றீங்க, அவங்கள பிளஸ் பண்றீங்க. ஆமென். சிலர் என்னன்னா அவங்களே ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விசுவாச அறிக்கையும் செய்யணும், வாழ்த்தும் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி அதெல்லாம் குறைச்செல்லாம் பார்க்க கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுக்கறதுக்கு அப்படிலாம் பார்த்துட்டீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பார். என்கிட்ட நீ வாங்கிடுவ அப்படியே வா இல்லை. அவன் எப்பவுமே ஆண்டவருக்குள்ள இந்த தாழ்மை, அது தாழ்மையை தரித்து கொள்ளணும். நம்ம அந்த ஜீசஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இப்பொழுது நீங்க பக்கத்துல பார்த்து ஐயோ போச்சே, இப்போ 2 பேர் என் கையை பிடிப்பாங்களே. ஆமென். சிலர்லாம் கை கொடுத்தா குறைச்சல்னு இப்படி ஒரு விரல் அட்டில் பரவாயில்ல, அதாவது ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இதுவரை ஒரு நன்மை கூட முளைக்காத இந்த வாழ்க்கையில அவர் வருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 147 8 வாசியுங்கள். 147வது சங்கீதத்தின் 8வது வசனம். வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இங்க என்ன செய்கிறார்? புல்லு கூட முளைக்காதபடிக்கு வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடக்கிறது. கர்த்தர் அதையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு புல்லை முளைப்பிக்கிறதற்கு இது பலமுறை இந்த இடத்துல ஆவியானவர் பேச வைத்திருக்கிறார். அதிகமாய் ஒரு புல்லை முளைப்பிக்க கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க. வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ரெடி பண்ணி கவர் பண்றாரு, ரெடி பண்றாரு. அப்புறம் புல்ல, இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் சொல்லுகிற வார்த்தை, ஒரு புல்லுக்கே இப்படி செய்வார்னா பிள்ளைக்கு எப்படி செய்வார்? ஹல்லேலூயா. ஒரு புல்லுக்கே இப்படி செய்வார்னா. ஆமென். 111வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால். எல்லாரும் சொல்லுங்க,
அவர் கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு நன்மையும் பெற்றுவிடக் கூடாது என்று எப்பொழுதுமே ஒரு கூட்டம் தடையாதான் நிற்கும். ஆனா அந்த இடத்துல பலத்தில் பெரியவர் அதை எனக்கு தந்ததுனால, ஆமென். அப்போ அவன் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபு தனக்கு கொடுக்கப்பட்ட நன்மையோடு புறப்பட ஆரம்பித்ததுமே லாபானும் வரான், ஏசாவும் வரான். இவர்களையும் தாண்டி அந்த நன்மை யாக்கோபிடத்தில் இருக்க காரணம் என்ன? தமது கிரியைகளின் பலத்தை தெரிய பண்ணினார். இன்னைக்கு நீங்க ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்க ஒரு பிடி சாப்பாடு நீங்க மத்தியானம் போய் சாப்பிட போறீங்க, கண்டிப்பா சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிட அப்படி போகும்போது, ஆண்டவரே அப்போ உங்க கிரியையின் பலன்பா, இந்த சாப்பாட்டுல நான் கை வைக்க கூடாதுன்னு சத்துரு எவ்வளவோ திட்டம் பண்ணுனா, ஆனா அதை தாண்டி என்னை சாப்பிட வச்சீங்கப்பா. க்ளோரி, ஆமென். இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்று எவ்வளவு, அது அவருடைய கிரியையின் பலன். சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தாவீது போகும்போது எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, ஆமென். அங்க இருக்கிற சப்பானிகள் கூட ஆமென் ஒன்னு தடுப்பாங்க என்று, ஆனாலும் அவன் அதை பிடித்தான். இது எப்படி ஆயிற்று? தாவீதுட்ட கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? என் சாமர்த்தியம் சொல்லுவாரா? நிச்சயமா சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், நீரே இதை செய்தீர். இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இன்று என்னில் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். ஆமென். மகத்துவத்தை சொல்லி நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே. நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. என்னில் காண்பதெல்லாம் ஆமென். இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. மகத்துவத்தை சொல்லி ஆமென். மகத்துவத்தை சொல்லி எத்தனை பேர் சொல்லுங்க? நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று. ருசித்தவங்க மட்டும் பாடுங்க. நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். உச்சியான என்னை புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகின்றீர். நீர் மகிமைப்படுகின்றீர். பயன்படுத்துகின்றேன். கைகளை உயர்த்தி கிருபை பெரிதல்லவோ. மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். மகத்துவத்தை. ஓசியா 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அருணோதயம். அந்த சூரியன் உதிக்கிறது இல்ல, அதான் சூரியன் உதிக்கிறதை யாருக்காவது தடுக்க முடியுமா? அப்படிதான் அவர் வருது. அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறதுன்னா, சூரியன் உதிக்கும் போது அதுவரை பூமியை ஆட்கொண்டிருந்த இருள் எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது.
சூரியன் மறையும் போது நிறைய பேர் பீச்சு கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது அந்த இடத்துல தான் இறங்கணும், அது அங்கே இறங்காது. ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இது இந்த இடத்துல இறங்கும், இது இந்த இடத்துல இருந்து எழும். அதை யாருக்குமே தடுக்க முடியாது. ஆனா இருள் எங்க போகுதுன்னு தெரியாது. அது போலதான் அவருடைய புறப்படுதல் இருக்கும். என் வாழ்க்கையில பிரச்சனை எத்தனை வருட பழக்கமானாலும் சரி, அவர் வந்துட்டார்னா அது எங்க போகுதுன்னு நம்புறவங்க மட்டும். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான்: நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போ. ஆமென். அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் வரைக்கும் என்ன கொண்டு போய் விடும்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஏமாத்துறோம். ஆமென். இன்னும் உம்மை அதாவது 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 நான் இத்தனை நமக்கு பிள்ளைங்க வளர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகியும் நம்மளை தெரியலன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? என் பிள்ளை தெரியுமா, அவனுக்கு என்ன தெரியவே தெரியாது அப்படியே சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் தெரியுமா? கடந்த நாள்ல ஒரு தகப்பனாருக்காக ஜெபிக்க கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன உங்களுடைய, அவருக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வந்ததுக்கு அப்புறம் பையனை தெரியல, மகளை தெரியல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, ஆனா பேரு தெரியல. அப்போ அந்த அந்த மகா சொல்றாங்க, திடீர்னு அவங்க ஒரு நாள் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் மறந்துட்டு. ஆமென். அவ்வளவு வலிங்க நம்ம அப்பாக்கு. நன்மையை அடையும்படி ஓடி ஓடி வருகிற நாம கர்த்தரை அறிவை அடையும்படி வந்துட்டோம்னா நம்ம லைஃப்ல இருக்கிற இருள்லாம் எங்க போகணும்னே தெரியாது. அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? அருணோதயம் போல அவர் வருவார். எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவில வளர்றோமோ அந்த அளவுக்கு உறுதியா நிற்போம். சீஷர்கள் பயப்படுவதற்கு காரணம் கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரியாமல் போனதுனால. எனவேதான் அவர்கள் ஆவேசம் அப்படின்னு கத்துறாங்க. தெரியல. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமென், கழுத்துல கத்தி வைத்த பிறகும் ஆமென், பேதுரு சொல்ற, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாம இருக்க முடியாதுன்றார். ஓ, கர்த்தர் யாருன்னு தெரியாத போது குடத்தை தூக்கிட்டு வந்த வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்த பேதுரு, கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துல நாளைக்கு தலையை எடுக்க போறாங்க, இன்னைக்கு நம்மாளு சுகமா தூங்குறாரு. ஆமே, என்ன ஒரு நிச்சயம்! தேவ பிள்ளைகள் அவர் வந்துட்டா போதும், அவர் வந்துட்டா போதும். ஆமா, இந்த நாளில் ரேமா அதுதான். அவர் வந்தா அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருணோதயம் போல. எல்லாரும் இதை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய புறப்படுதல், சத்தமா சொல்லுங்க, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறதுன்னா இருளே இன்னும் 1 hour தான். ஆமே, நைட்டு சிலர் தூக்கம் வராம இருக்கும்போது டைம் பார்ப்பாங்க. எதுக்கு டைம் பார்ப்பாங்க தெரியுமா? இன்னும் 1 hour தான், இன்னும் 2 hours தான், இன்னும் 1/2 hour இருந்துக்கோ. ஆமே, ஹல்லேலூயா. திடீர்னு அப்படியே அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. க்ளோரி. ஆமே, இப்படி நீங்க இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இனி நீ அழுது கொண்டிராய். அவருடைய புறப்படுதல் நம்புறவங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி நேரம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அவருடைய இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த தரித்திரம் கொஞ்ச நேரம் தான், இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆண்டவரே, நீங்க வருவீர், ஆண்டவரே நீர் வருவீர் என்று காத்திருக்கிறோம், நீங்க வருவீர் என்று காத்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி அப்படியே பிரேயர் பண்ணுங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா மாறிடும்.
நாங்க நம்புறோம். உம்முடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தம், ரெடியா இருக்கிறார். எல்லா வேதனை நின்று உன்னை வெளியே கொண்டு வர. ஆமென். 12 வருட பிரச்சனை, 18 வருட பிரச்சனை, 38 வருட பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படி வருவார்? 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். 5 சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அவர் எப்படி வருவார்? 1, வேகமாய் வருவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஏசாயா 11:9. சாரி 1. ஈசாயினும் அடிமரத்திலிருந்து 19:1 எகிப்தின் பாரம் என்று துவங்குகிறது. இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வேகமா வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வேகமாய் வருவார். ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டும். நான் சொல்லிவிடுகிறேன். சொல்லும் வசனத்தை மட்டும் வாசியுங்கள், மற்றபடி கேளுங்கள், நேரம் இல்லாதபடியினாலே. 3வது அதிகாரம் 55 முதல் 57 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் போது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். 57 நான் கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி கூப்பிட்ட நாளிலே. இதான் அவருடைய வேகம். இன்னும் அவருடைய வேகத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், நாளைக்கு சத்துரு நம்மை சந்திக்க வரானா, இன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட வந்திருப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனை 1 மாசம் இருக்கு, பிரச்சனை 1 வருஷம் இருக்கு. ஆனா பிரச்சனை நெருங்கி 1 வருஷம் பிரச்சனை இவன் 1 மாசம் தான் இருக்கு, இவன் 1 வாரம் தான் இருக்கு, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவில் அன்று ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாபோக் காற்றின் கரையிலே யாக்கோபினிடத்தில் வந்தது போல கர்த்தர் தருகிற வார்த்தை வேகமாய். எனவேதான் சங்கீதம் 124 1 முதல் அதை ஃபுல்லாவே வாசித்தால் தெரியும். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் அவங்க நம்ம உயிரோடே விளங்கி இருப்பாங்க. வேகமாய் ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திக்கும் முன்னே மெல்கிசேதேக்காய் வந்து கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். வேகமாய். இல்லை என்றால் ஆபிரகாம் சோதோமின் ராஜா கிட்ட கை நீட்டி இருப்பான். ஆபிரகாமின் சரித்திரமே மாறி இருக்கும். அவர் காண்பித்த அந்த வேகம்தான் இன்றும் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆமென் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசா யாக்கோபை சந்திக்கிறதுக்கு முந்தின இரவே கர்த்தர் யாபோக் காற்றின் கரையில யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபை கர்த்தர் வேகமாய் சந்தித்ததுனால யாக்கோபு என்னும் பூச்சி சாகவில்லை, அவன் இஸ்ரவேலாய் உருவானார். கர்த்தர் சந்திக்க தாமதித்திருந்தால் யாக்கோபு என்னும் பூச்சி ஏசாவால் நசுங்கி இருப்பார். இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கர்த்தர் நம் பக்கத்திலே வந்ததுனாலதான். ஆமென். சிம்சோன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னதாகவே ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஆவியானவர் இறங்க தாமதித்திருந்தால் சிங்கம் சிம்சோனை கிழித்திருக்கும். ஆவியானவர் வேகமா இறங்கினதுனால சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டார். இதுதான் அவருடைய வேகம். அக்கினி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார். அவருடைய வேகம் எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இங்க இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையில நீர் காண்பித்த வேகத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீர் காண்பிச்ச come on church worship him worship him. அவர் ஆபிரகாம்கிட்ட மட்டுமல்ல, ஈசாக்கிட்ட மட்டுமல்ல, யாக்கோபிட்ட மட்டுமல்ல, சிம்சோன்கிட்ட மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் அவர் அந்த வேகத்தை காட்டினதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிற்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நாளைக்கு பேதுரு கழுத்தை வெட்ட போறாங்க. இன்னைக்கு நைட்டு தூதன் வந்து வெளியே கொண்டு வரார். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து பயப்படாத.
பயப்படாத, நாளைய தினத்தை குறித்து கலங்காதே. ஒரு நாள் நீ நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு, சத்துரு நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு. நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும். எஸ் எஸ்